ஒரு நகரம் உலகத்தை பணத்தால் ஆட்கொண்டது எப்படி அப்படி தெரியுமா? இதுதாங்க காரைக்குடியோட ஹிஸ்ட்ரி. நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போனப்போ இது வரைக்கும் நான் எங்கேயும் அவுட்டோர் போனதில்லை. பட் இந்த ஊருக்கு தான் முதல்ல போனேன். அங்கே உள்ள பில்டிங்லலாம் பார்க்கும்பொழுது, அந்தந்த வீடுகளெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். ஏன்னா நம்ம உலகத்தில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போனாலும் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடத்த பார்க்கறதுக்கு எத்தனை ஃபாரினர்ஸ் வராங்க தெரியுமா? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போக வேண்டிய இடம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சின்ன நகரம் தான் அந்த நகரம். இருந்த மக்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வெளிநாட்டோட பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துனாங்கன்னா நம்புவீங்களா? அதுதாங்க காரைக்குடி. தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடி செட்டிநாடு பகுதியோட இதயம் இது. இது சாதாரண ஊர் இல்லை. இது ஒரு பணக்காரங்களுடைய கலாச்சாரத்தின் மையம் இது. 18 நூற்றாண்டில், அதாவது 18 செஞ்சுரியில் நாட்டுக்கோட்டை செட்டியார்ன்ற சமூகம் தான் இங்கே குடியேற ஆரம்பிச்சுதான். அவங்க யாருன்னா வணிகத்தில் பயங்கர ஜீனியஸாக இருந்தாங்க. இந்த செட்டியார்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் போய் விட வாணிகம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நாடுகளுக்கு ஒரு பேங்க் மாதிரியே இருந்தாங்களாம். மக்கள் பணம் வாங்கணுன்னா அல்லது வியாபாரம் தொடங்கணுன்னா அவங்க இந்த செட்டியார்களை தான் நம்பிட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு காரைக்குடி மக்கள் உலகத்தையே தொடர்ந்தவர்கள். இந்த செட்டியார்கள் எப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதாவது பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். செட்டியார்கள் சமூகம் எப்படின்னா பண வளர்ச்சி, அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ரொம்ப ஹை லெவலில் இருந்தாங்க. வெளிநாட்டில் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதால சம்பாதிச்ச பணத்தெல்லாம் காரைக்குடியில் முதலீடு பண்ணாங்களாம். இதனால தான் பெரிய அழகழகான பில்டிங்லாம் அங்கே செட்டிநாடு மேன்ஷன்ஸ்லாம் கட்டப்பட்டிருக்கு. காரைக்குடி மாளிகைகள்லாம் உலக புகழ் பெற்றது. அது எல்லாம் இத்தாலிய மார்பிள், பெல்ஜியம் கண்ணாடிங்க, பர்மா டீக், அப்புறம் ஆத்தங்குடி டைல்ஸ், அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான்லாம் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி இருக்குது. அதோட முக்கியம் என்ன தெரியுமா? செட்டிநாடோட சமையல் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு. அதை மாதிரி திருமணம், விழா இதெல்லாம் அவங்க பாரம்பரிய முறையில் நடத்துகிறாங்க. இப்போவும் இவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, மேரேஜுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கல்யாண மண்டபம்லாம் வாடகைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க திருமணத்தை நடத்துவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடுகள் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட செழுமை இந்த இடத்துல பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கல்விக்கும் இது சூப்பராக இருக்குது. இங்கே தான் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அழகப்பா செட்டியாருடைய காலேஜ் இங்கே தான் இருக்குது. இங்கே ரொம்ப அழகாக அதுக்கு நிறையா ஆர்ச் எல்லாம் பண்ணி அது ரொம்ப சூப்பராக, அந்த இடம் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அதை பார்க்கலாம். அந்த இதெல்லாம் அதே மாதிரி காரைக்குடி வீட்டோட அந்த வீடுங்களெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கிடெக்சர் வேறு லெவலுங்க. ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ், 200 இயர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த செட்டிநாடு மாளிகைலாம் உலகம் முழுசும் ரொம்ப புகழ் பெற்றது. நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீடுகளில் பெரும்பாலும் பெரிய வாசல் இருக்கும், அதான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். உயரமான தூண்லாம் இருக்குது. அப்புறமேந்து என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த வீடோட இதெல்லாம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கெலாம் அந்த கோவிலை ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடு எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு மரியாதை, அதோட செல்வம், அவங்களுடைய ரிச்னஸ் என்னன்றதை ஷோ பண்ணுற விதமாக அந்த வீடுகள் இருந்தது. ஒரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா 100 ஜன்னல்கள் வச்சுருந்தாங்க, 1000 ஜன்னல்கள் வச்சுருந்தாங்க. சரிங்களா? வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு முற்றம் மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனாக அப்படியே சூரிய வெளிச்சமாக வரும், மழையெல்லாம் டைரெக்டாக வர மாதிரி அந்த முற்றத்தில் தான் வச்சு திருமணம்லாம் நடத்துவாங்க. சுற்றிலும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த அதோட டைரெக்டாக சன்லைட் வர்றது, நல்ல காற்றோட்டம் இருக்கணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஒரு நேச்சுரல் ஏசி சிஸ்டம் மாதிரி தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே உள்ள வுட் ஒர்க் மார்வலஸ்ங்க, சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகழகாக அந்த ஒவ்வொரு டிசைன்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. உடன் ஒர்க்கெல்லாம் அது எல்லாமே பர்மா டீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த கதவு, ஜன்னல், அதோட தூண் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே பிரமிச்சு நிற்பீங்க. அப்படி ஒரு 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 இது இருக்கும். ஒவ்வொரு கதவும் ஒரு ஒரு கலைப்பொருள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அத்தக்குடி டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இது என்னென்னா கையிலே செஞ்சுருக்காங்க, டிசைனாக கலர்ஃபுல்லாக கையில். இது ஒவ்வொரு வீட்லேயும் ஃப்ளோர்லேயும் இருக்குது, மேலே ரூஃப்லேயும் இருக்குது. இல்லை இன்றைக்கி கூட அது ரொம்ப பிரபலமானது, ரொம்ப விலையும் கூட. இதுதான் அந்த செட்டிநாட்டோட அடையாளமாக சொல்கிறாங்க. அதெல்லாம்
இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ஃபாரின்லலாம் இருந்ததால் நிறைய இட்டாலியன் மார்பிள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, பெல்ஜியம் கிளாஸ் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் சாண்ட்லியர்ஸ், அந்த லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகழகான லைட்டுங்க. அந்த காலத்திலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குளோபல் ஆர்கிடெக்சரை பண்ணியிருக்காங்க. வீடுகள்லாம் ரொம்ப லாங் காரிடராக இருக்கும், அதாவது நீளமாக அந்த இருக்கும், வெயில் அதிகம் வராத மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. அதை மாதிரி மழை நீர் கரெக்டாக வெளியே போகிற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. பெரிய கூட்டு குடும்பங்கள் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. திருமண விழா, ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த வீட்டில் தான் நடக்கும். காரைக்குடி வீடெல்லாம் சொல்லப்போனால் அது வெறும் கட்டிடம் கிடையாதுங்க. அது என்ன சொல்ல, ஒரு அறிவு, கலை, செல்வம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னே சொல்லலாம். நமக்கு ஒவ்வொரு வீடும் எப்படி நம்ம யோசிப்போம், ஒரு ஓய்வு கொடுக்குற இடம் தான். ஆனால் காரைக்குடியில் ஒவ்வொரு வீடும் இல்லை, ஒரு ஒரு கதையை சொல்லும். இந்த மாளிகையோட வாசலில் நமக்கு பார்த்தா இது வீடு இல்லை, இது ஒரு பேரரசு அப்படின்னு தோணும். உயரமான தூணு, பெரிய வாசல், அழகாக செதுக்கப்பட்ட கதவுகள், ஒவ்வொரு இடமும் அந்த காலத்து ராஜமுறை வாழ்ந்த வாழ்க்கை தான் நினைவூட்டும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம வரவேற்கிற ஒரு மந்திர இடம் மாதிரி இருக்கும் இல்லை. மேலே திறந்த வானம், கீழே சூரிய ஒளி வர மாதிரி அமைதியான சுற்றுச்சூழல். சூப்பருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கையால் ஒவ்வொரு இடமும் செதுக்கி இருப்பாங்க. இந்த வீட்டில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த காலத்திலே இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து எப்படி வச்சாங்கன்னு நமக்கு ஒரு ஆச்சரியங்கள் தோணும். இந்த வீடுகள் ஒவ்வொருவரோட குடும்பத்தோட இணைப்பை காட்டுது, ஒரு சமூகத்தோட பெருமையை காட்டுது, ஒரு காலத்தோட வரலாற்றை காட்டுது. அதெல்லாம் அமைதியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், அந்த காலங்கள் மறைஞ்சிருக்கலாம். 150 வருஷம் 200 வருஷம்லாம் நம்மலாம் அந்த இடத்துல வாழலை. பட் நான் அங்கே போனப்போ உண்மையாகவே நான் அந்த இடத்துல உட்காரும் பொழுது என் மனசுக்குள்ளே தோணுச்சு, இந்த இடத்துல எத்தனை ஃபாரினர், அதாவது அந்த காலத்து இந்த நம்ம நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ் பேரரசர்கள் இந்த வழியாக போயிருக்கலாம், எத்தனை ராஜாக்கள் இங்கே இருந்திருக்கலாம், இந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஜன்னல்களும் எத்தனை கதைகள் சொல்லும், எத்தனை பரம்பரை இந்த இந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய உடம்பே அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், காரைக்குடி வீடுகள்லாம் கட்டிடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, இங்கேருந்து சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் போய் அந்த இடத்த உங்கள் குழந்தைகளோட கொண்டு போய் அந்த இடங்களை காட்டுங்க. நம்ம புக்கில் படித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்பொழுது நமக்கு அப்படியே ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் கொடுக்குது. அந்த வீடுகள் இன்னும் 200 வருஷம் 250 வருஷம்லாம் ஆகி அந்த வீடுகள் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய சாதனை. அதே மாதிரி அந்த பெயிண்டிங் எல்லாம் அவ்வளவு பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய வீட்டில் கூட ஒரே ஒரு வயசான பாட்டிமாலாம் இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போவும் வெளிநாடுகளில் தான் இருக்காங்க. ஒரு பொது நிகழ்ச்சி ஃபங்க்ஷனால தான் இந்த இடத்துக்கு வராங்க. கண்டிப்பாக நம்ம உலகத்தில் எத்தனையோ விஷயம், சீன பெருஞ்சுவரை போய் பார்க்குறோம், இட்டாலியில் உள்ள அந்த பீஸா கோபுரத்தை போய் பார்க்குறோம், ட்வின் டவர்ஸை பார்க்குறோம், ஈஃபில் டவரை பார்க்குறோம், என்னெல்லாம் பார்க்குறோம். பட் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, நம்ம நகரத்தில் இருக்கிற இந்த இடத்த போய் கண்டிப்பாக ஒரு நாள் பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஒரு பெருமிதமும் ஒரு ஆச்சரியமும் எப்போவுமே இருக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பவும் சிறப்பு தான். அது கலை, கல்ச்சர் எல்லாத்துலேயுமே சரி. ஒரு தடவை பாருங்களேன்.